என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம கருவேப்பிலையை வதக்கி எடுத்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி ஈரம்லாம் வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கிறிஸ்பியாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் போகும். இளம் கருவேப்பிலையே எடுத்திங்கன்னா சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும், வதக்கிறதும் ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதே பேன் வச்சு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது 3ஐயும் சேர்த்து செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பருப்பு செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். 6 பல் பூண்டு, 4 வரமிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இது கூட 3 கீத்து தேங்காய் சேர்க்குறேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். இதையும் இந்த சூட்லேயே ஜஸ்ட் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணால் போதும். தேங்காவை எண்ணெயில் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. சட்னிக்கு தேவையான உப்பு, இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.